நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை வந்து உங்கள் கெரியரில் இல்லை உங்கள் பிஸ்னஸில் கொண்டு வர நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இல்லை உங்களுடைய பண நிலை அதாவது இன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஷியல் லெவல் உங்கள் லைஃப்பில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அடையணும்னு நினைக்கிறப்போ ஒரு இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இப்போது அட் ப்ரெசண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்காக கெரியருக்காக என்ன இலக்குகள் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது அந்த இலக்கு என்னவா இருந்தால் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ப்ரெசண்ட் கண்டிஷன் உங்கள் தாட் ப்ராசஸில் இலக்கை பற்றின இல்லை முன்னேற்றத்துக்கான தேவைகள் எப்படி நீங்கள் ஒருங்கிணைச்சிருக்கீங்க, அதே வந்து இந்த வீடியோட புரிதல் உங்களுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுச்சுன்னு அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியுதான்னு பாருங்கள். இந்த வீடியோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். அதாவது ஒரு இலக்குன்றது எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் அடையணுன்றதான் அப்படிங்கிறப்போ இலக்குக்கு இப்படி தான் கோட்பாடு இருக்கணுன்ற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம குறிப்பிடுற விஷயம் என்னென்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட், கெரியர் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பெரிய அளவுக்கு இருக்கணும்னா ஒரு இலக்கு எப்படி இருக்கணுன்றது தான் இந்த வீடியோ. ஒரு கோல்னு அமைச்சிக்கும் போது பொதுவாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடுத்த தடை என்ன, அதை எப்படி நம்ம முறியடிக்கிறது, இந்த மாதிரி இலக்குகள் அமைச்சுப்போம். அதுவும் முக்கியமாக கெரியர், மணி, அப்புறம் இந்த பிஸ்னஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம யோசிக்கிறது என்னென்னா, இன்றைக்கி என்னால் ஏன் பணம் சம்பாதிக்க முடியல, இன்றைக்கி என்னால் ஏன் ஒரு நல்ல வேலையில் இருக்க முடியல, ஏன் பிஸ்னஸ் இருக்க முடியலன்னு யோசிக்கிறப்போ நம்ம கண்ணுக்கு தெரிய ஒரு தடை இருக்கும். ஓகே, இந்த படிப்பு நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குது, இல்லை இந்த பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணாமல் இருக்கேன், இல்லை இந்த பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு என்கிட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்குது, இல்லை எனக்கு இந்த நேரம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு கண்ணுக்கு தெரிகிற நெக்ஸ்ட் லெவல் இருக்கிற அந்த அப்டக்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம 90% நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கோலாக வச்சுப்போம். அப்போது நம்ம இமேஜின் பண்ணுறது, நம்ம கனவு காண்றது, நம்ம அடுத்த நிலைக்கு போயிட்டால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு யோசிக்கும் போது எல்லாமே அந்த தடையை தான் சிந்திப்போம். ஸோ ஒரு அப்டக்கிளை கோலாக வைக்கிற பழக்கம் தான் இங்கே முக்கால்வாசி பேருக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே போய் எனக்கு இருக்கிற தடையை சரி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா மேபி அந்த தடையை உடஞ்சி நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் போட்ட அந்த எண்ணெய் குவியல் அப்படின்றது வெறும் தடையை உடைக்கிறதுக்கு மட்டும் இருந்துருது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்டக்கிளை கோலாக வைக்கிறது ஒரு பழக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இலக்குகள் நீங்கள் அமைச்சிக்கும் போது வாழ்க்கையை ரொம்பவே நேரம் எடுத்துக்குது, ரொம்ப டைம் ஆகுது அப்படின்றது தான். ஸோ அப்போது ஒரு இலக்குன்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, முதல்ல இலக்குன்றது நம்மளால் உணரக்கூடிய நம்ம எண்ணங்களுக்கு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். எப்படின்னா ஒரு கோல் அப்படின்றது சிம்பிளாக ஒரே லைனில் முடிக்கணும்னா ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கணும். எப்படி இப்போ நான் அந்த விஷயத்தை அடைஞ்சால் எனக்குள்ளே என்ன உணர்வு ஏற்படுதோ அந்த உணர்வை தான் நான் கான்ஷியஸ் சொல்லி கொடுக்க முடியுமே தவிர அதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் உருவப்படுத்தி என் கான்ஷியஸ்க்கு காமிக்க முடியாது. அப்போது ஒரு இலக்குன்றது எனக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த இடத்துல எந்த பெருமையை கொடுக்கும், எப்படி நான் அதை உணர்வேன்றது என்னால் இன்றைக்கி எனக்குள்ளே உருவாக்க முடியல அப்படின்னா அந்த உணர்வை அடையிறதுக்கு உண்டான செயல்பாடுகளை என் கான்ஷியஸ் எனக்கு காட்டாது. நம்ம கான்ஷியஸ்னால் கோபம், துக்கம், பயம், சந்தோஷம் இந்த மாதிரி உணர்வுகளை தான் ஈஸியாக எடுத்துக்க முடியும். நம்ம உருவப்படுத்த நினைக்கிற இந்த டெக்னிக்காலிட்டிஸ் ஆஃப் கோல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த கண்ட்ரியில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை இவ்வளோ பணம் என்னோடய அக்கௌண்ட்டில் நான் வச்சுருக்கணும், இல்லை இந்த கம்பெனிக்கு நான் இந்த வேலைக்கு போயிருக்கணும், இதெல்லாம் கோல் இல்லையா அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக கோல் தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அதன் மூலமாக என்ன நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, என்ன உங்கள் கான்ஷியஸ்க்கு உணரப்போகுது அப்படின்ற அந்த கோவத்தையோ சந்தோஷத்தையோ துக்கத்தையோ பயத்தையோ விளக்குற இல்லை அதை அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு கோலை தான் கான்ஷியஸ்னால் உணர்வுபூர்வமாக பார்க்க முடியும். நமக்குள்ளே நிறைய பேருக்கு ஒரு நேம்சேக் கோல்ஸ் இருக்குது. ஸோ லைஃப் மாறணும்னா நீ இவ்வளோ வச்சு சம்பாதிக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும்னா இந்த கம்பெனியில் நான் வேலை செய்யணும், இல்லை இந்த கண்ட்ரியில் இருக்கணும். இது எல்லாமே ஒரு ஐடியா, ஒரு பிளானிங், அதாவது உங்களோட அறிவை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது தவறான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் டெக்னிக்கலி கான்ஷியஸ்க்கு ஐடியாஸ்லாம் தெரியும், ஆனால் அது எப்படி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுதுன்றதான் இம்பார்ட்டண்ட். என்னால் இந்த பர்டிகுலர் ஜாபில் இருக்கும்போது இப்படி உணர முடியும்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த உணர்வுக்கு பின்னாடி ஒரு அழுத்தம் இல்லை, எனக்கு பெருசாக ஒரு ஹாப்பினஸ் பார்க்க முடியல. நான் இந்த கம்பெனி வச்சேன், ஏன் வச்சேன் அப்படின்னா இந்த கம்பெனி அதிக சேலரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஒர்க் இருக்குது அதனால் நான் வச்சேன் அப்படின்னா கான்ஷியஸ்னால் அது முழுசாக எடுத்துக்க முடியாது. எப்பவுமே ஒரு கோல் அப்படிங்கிறப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு கோலை
நீங்கள் அமைச்சிக்கும் போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த மூமெண்ட்டில் அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, அடைஞ்சிட்டீங்க, எப்படி உங்கள் சந்தோஷம் இருக்கும், எப்படி உங்களுக்குள்ளே அந்த ஒரு பெருமிதம் இருக்கும், எப்படி அந்த இடத்த வந்து உணர்வீங்க. அதை உங்களால் உணர்வுபூர்வமாக உருவாக்க முடியாட்டி அது இலக்குன்னு எடுத்துக்காதீங்க. அப்போது அதெல்லாமே தப்பானா நடக்கும், பட் வாழ்க்கை ரொம்ப லேட் ஆகும். நம்ம வந்து இங்கே லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேசுகிறோம், அதாவது வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கூடிய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நம்ம முயற்சி பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன நேம்சேக் கோல்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இது வச்சா இது நடக்கும்ல அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை ஒரு பேருக்காக ஒரு இலக்கு, ஓகே இப்படி நல்லா வாழணும்னா இது பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இலக்குன்றது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலைன்னா மேனிஃபெஸ்ட் ஆக லேட் ஆகும். முக்கியமாக இந்த பணம் சம்மந்தப்பட்ட பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்குறேன், கெரியரில் பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல உணர்வுபூர்வமான இலக்குகள் மட்டும்தான் வேலை செய்யும். இதில் இன்னொரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, இது வந்து 1% கிளப்பில் இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு கெரியரை மாற்ற நினைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸை முன்னேற்ற நினைக்கிறீங்க, இல்லை நிறைய பணம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, வெல்த் நிறையா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு இலக்காக நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கோலை வைங்க. அதாவது நம்ம இன்றைக்கி சம்பாதிக்கிறது, இல்லை நீங்கள் வந்து இன்றைக்கி உருவாக்க நினைக்கிற இந்த வெல்த், இது எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் வரும். எங்கேன்னா பொருள் சார்ந்த ஆசை இருக்கிற மனுஷங்கிட்ட மட்டும்தான் பணம் அதிகமாக வரும். அப்போது நீங்கள் வந்து நான் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பணம் மட்டும் போதும் இல்லை எனக்கு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு இந்த விஷயம் மட்டும் போதும்னு பிரிச்சிட முடியாது. ஆனால் உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் பெரிய அளவுக்கு பார்க்கணுன்னா மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் மட்டும்தான் ஃபினான்ஷியல் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரும். வேறு என்ன கொண்டு வரும்? இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் சாப்பிட்றதும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், இன்றைக்கி இருக்கிற வீட்டிலும் நல்ல வீட்டில் இருக்கணும், இதுக்கெல்லாம் வந்து பெரிய எஃபர்ட் போட வேண்டாம். வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது நீங்களே வளர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படியெல்லாம் எனக்கு வேண்டாம், வாழ்க்கை போகிற போக்கில் எனக்கு வந்து இருக்க வேண்டாம், நான் வந்து என்னுடைய பெரிய ஆசைகளையும் தேவைகளையும் இப்போவே என் லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய 30, 40, 50, 60 வயசுக்கு உண்டான எமோஷ்னல் கோல்ஸை இங்கே கொண்டு வந்து வச்சு இப்போவே மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுடைய இலக்கு ஒரு நேம்சேக்காக இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு உணர்வு இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு கோல் செட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த கணத்தில் நீங்கள் போய் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அந்த இடத்துல நிறைய சந்தோஷங்களும் நிறைய பெருமிதமும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லை, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு மாறுதல் நடக்குது, ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு மாற்றத்தினால உணர முடியல அப்படின்ட்டா, அப்போ அதை தாண்டி வேறு என்னமோ தான் உங்கள் இலக்காக இருக்க முடியும். அதை செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கோல் செட்டிங் வெப் சீரிஸ் இருக்குது நம்ம சேனலில், அதுலேயும் நிறையா பேசியிருக்கோம். இல்லை நான் வந்து பணம் சார்ந்த விஷயங்களை பெரிய மாற்றத்தை நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா 1% கிளப் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பணத்தை பற்றின ஒரு கம்ப்ளீட் பர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணக்கூடிய பயிற்சி தான் அது. இது ஒரு சாதாரண ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி நிறைய செக்லிஸ்ட் இருக்குது. டெய்லியும் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும், பணத்தில் எப்படி உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கணும், எதனாலும் உங்கள் வாழ்க்கையில் பணம் பிரச்சனை வருதுன்றது முதற்கொண்டு முழுசாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நன்றி.